இந்த பொண்ணு நியூஸ் சேனல்ல ஆங்கரா வேலை பாக்குறா. அப்படியே இந்த பக்கமா அந்த நியூஸ் சேனல்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பொண்ணோட ஷோல மட்டும் தான் அதிகமா டிஆர்பி ஏறுதுன்னு சொல்லும்போது அதுல இருக்க ஒரு மோசமான சொல்றான் அதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு மேக்கப் போட்டு வந்து டிஆர்பியை அதிகமா ஏத்துறான்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, தனிப்பட்ட பகையை இந்த விஷயத்துல காட்டாத, நீ வாய மூடுறான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நியூஸ் வாசிக்கும் போது இவன் பாத்தீங்கன்னா அடுத்த நியூஸ் என்னங்கறத மெதுவா சொல்லிக்கிருக்கான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நீங்க சொல்றது எதுவுமே கேட்கலன்னு. அப்ப கூட இருக்கிறவர் சொல்றாரு, நீங்க அந்த பட்டனை அழுத்தாம பேசிக்கிறீங்கன்னு. அப்ப இவன் சொல்றான், என் வேலையை பார்க்க தெரியும், நீ வாய மூடுறான்னு சொன்னதுக்கு அப்புறமா இவன் பாத்தீங்கன்னா பாஸ்டா நியூஸ சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்படியோ பாத்தீங்கன்னா அதை சமாளிச்சு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு நியூஸ சொல்லிடுறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வெளியில வந்ததுக்கு அப்புறமா சொல்றான், உன்னால யாரு வேலைக்கு சேர்த்தாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை திட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் வந்து இந்த பொண்ணு கிட்ட சொல்றா, நான் இப்ப ஆங்கரா மாறிட்டேன், அதனால என்னோட ஷோ நடக்க போது நீங்களும் வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு போறா. அப்படி போனா அந்த இடத்துல பைத்தியக்காரி மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பேச விடாம அவன் பாட்டுக்கு பேசிக்க இருக்கான். அப்ப லைவ்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த பொண்ணு பேச மாட்டாளான்னு. அப்ப அந்த பொண்ணு பேச வாய் எடுக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க, நான் தான் பேசுவேன்னு சொல்லி பேசிக்கிருக்கான். இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப கவலைப்படுறா. அதுக்கப்புறமா அந்த ஷோவும் முடியுது. அந்த பொண்ணு ரொம்ப சோகமாகி வெளியில போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்றா, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா, ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தி தான் ஷோ பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியில வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறா. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எழுப்பி சொல்றாரு, இன்னைக்கு நீ வெளியில எங்கேயும் போவேனா, வா உனக்கு நான் சாப்பாடு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இட்லி சாப்பிடறதுக்காக கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட ஹஸ்பண்ட் சொல்றாரு, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு எதுவுமே தெரியலன்னு. இதனால ஹஸ்பண்ட் கோச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு உள்ள இருந்து வெளியில வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து ஹஸ்பண்ட் கொடுத்து, இன்னைக்கு நம்மளோட திருமண நாள்னு எனக்கு தெரியும் சொல்லும்போது ஹஸ்பண்ட் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு லைவ் இருக்கு அதனால வர முடியாதுன்னு. இதை கேட்டோன்னு ஹஸ்பண்ட் கோவிச்சுக்கிட்டு, எனக்காக உன்னால கொஞ்சம் நேரம் கூட ஒதுக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகமாகி அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நியூஸ் வாசிக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு போறா. அப்படி போகும்போது டிவில பாக்குறா. டிவில பார்த்தா இதுக்கு முன்னாடி சோகமான அந்த பொண்ணு ஜாலியா ஷோ பண்ணிக்கிருக்கா. இதை பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு நியூஸ் வாசிக்கிறதுக்காக போய் உட்கார்றா. இந்த பக்கமா இந்த பொண்ணுக்கு வந்து கால் வருது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த நியூஸ் வாசிக்கிற பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பொண்ணு பதறி போய் அந்த இடத்துல போறா. இந்த பக்கமா அந்த பொண்ணு நியூஸ் வாசிக்க இருக்கும்போது கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அப்ப அந்த நியூஸ் சொல்றவன் சொல்றான், எதுக்காக பேசாம இருக்கன்னு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, அவங்க படிச்சுக்க இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் இறந்த செய்தி தானே. இதை கேட்டோன்னு அவன் சொல்றான், பிரேக் வீட்டுக்கெல்லாம் நீ வாமான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கண்ணுல கண்ணீரோட அந்த நியூஸை படிச்சு முடிச்சுட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா.